அழகாக செட் பண்ணியாச்சு. இந்த பலூன்லாம் அந்த செட் இருந்தால் ஓகே தான். அப்படியே இந்த பக்கம் இந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் ஹார்ட்டு எக்ஸ்ட்ரா போடலாமா வேண்டாமா? போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்படி தான் கொஞ்சம் அழகாக இருக்குது. என்ன பண்ணுறது? இதே ஓகே தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பார்வை தான் சொல்லணும். அவள் தான் இப்படிலாம் வச்சா நல்லாயிருக்குன்னு சொன்னான். நாம் செய்ய தான் செஞ்சோம். ஆனால் அவளுக்கு நல்ல தரமாக இருக்குது. இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு சொல்கிறதில்ல. ஹைட்டாக இருக்கணுன்னே நம்ம எல்லா வேலையும் நம்மளே செய்ய சொல்கிறாங்கப்பா. மேலே ஏறி அது இதுன்னு பண்ணது இல்லை, நம்ம தான். பசிக்குது ரொம்ப. என்ன பண்ணுறது? என்னடி சின்ன பொண்ணு பசிக்குதா? என்னடி வேலை செஞ்சா உனக்கு பசிக்குதுன்னு? அடியே என்னடி வேலை செஞ்சேன்னு சொல்கிறேன். நான் ஹைட்டாக இருக்கேன் ஒரே காரணத்துக்காக அங்கே ஏறி இங்கே ஏறுன்னு அங்கே இங்கே ஏறி நான் தான் எல்லா பலூனையும் மேலே ஒட்டி கட்டி வச்சுருக்கிறேன். ஆனால் என்ன வேலை செஞ்சான்னு சொல்கிற பற்றியா நீ? அதுவும் இல்லாமல் நான் காலையில் சாப்பிடாம வந்தேன்னு சொன்னேன்னா இல்லையா அவங்ககிட்ட? நீ சாப்பிடாம வந்த சொன்னாடி, அது சரிதான். ஆனால் அந்த ஒட்டுறதுக்குள்ளே 10 ஜூஸ் குடிச்சியே, அதில் உனக்கு வயிறு நிறையடி. அடியே எனக்கு 10 ஜூஸ்லாம் பத்தாதடி, போடி. ஆமாடி அம்மா, உனக்கு 10 ஜூஸ்லாம் பத்தாது தான். உனக்கு ஒரு லாரி நிறைய ஜூஸ் கொடுத்தாலும் நீ குடிச்சிக்கிட்டே தான் இருப்பியே. அடியே பூமாரி, நான் இருக்கிற பஸ்ஸில் ஒன்றையே எடுத்து சாப்பிட்ருவேன், பார்த்துக்க. ஐயோ பாரு என்னையும் சாப்பிட்றா போல இருக்குது. சரி ஃபீல் பண்ணாத சின்ன பொண்ணு. நைட்டு நல்லா சாப்பிடலாம், ஃபீல் பண்ணாத. நான் பிரியா, நீ மட்டும் என்ன அந்த பக்கம் திரும்பி அங்கேருந்து பார்த்துட்ருக்கேன். என்கிட்ட வந்து பேசலாம்லாம் வந்து. அதெல்லாம் என்ன இல்லடி, நான் வந்து பேசுகிறேன். நான் இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை, நிறைய டைம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. அதான் இங்கே நான் ஃபோட்டோ எடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஃபோட்டோ எப்போலாம் எடுக்க வேண்டாண்டி. நைட் நம்ம நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து ஃபோட்டோ ஃபேமிலியாக தனித்தனியாக அழகாக எடுத்துக்கலாம், சரியா? ஆமாடி ஆமாம், அதை தான் நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரிண்ணா, என்னென்ன பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் இவங்க பண்ண சொன்னதும் சும்மா பேப்பரில் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு எழுதி சும்மா பலூன்லாம் ஊதி போட்டிருப்பாளுங்க நினச்சேண்ணா. எங்கே பாருங்கண்ணா, க்ரியேட்டிவாக அழகாக பண்ணியிருக்காங்கண்ணா. ஆமாம், சூப்பராக அழகாக பண்ணியிருக்காள். ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரியல. இதுவே தொழிலாக பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காளோ பாரு. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. என்ன சரவணண்ணா வந்துட்டிங்களா? கேக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா? எங்கள் டெக்கரேஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கேக்கெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு சின்ன பொண்ணு. ஆமாம், பார்வை காணோம். பார்வை எங்கே? அது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷனும் செம்மையாக பண்ணியிருக்கீங்க எல்லாரும். தண்ணி குடிக்க போயிருக்காண்ணா, இப்போ வந்துடுவாண்ணா. டெக்கரேஷன்லாம் யார் பண்ணது? நாங்கள் பண்ணதாச்சண்ணா. அது இப்படி தான் இருக்கும். சரி, இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 4 பேரில் யார் இந்த ஐடியாவை கொடுத்தது? வேறு யாருன்னா பண்ணுவா? நம்ம பாரு தான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி செஞ்சோம். சூப்பராக இருக்கிற பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அம்மா அப்பாவும் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைங்க நம்மளுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. செலக்கட்டிங்களா நீங்களாம்? அவ்வளோ டெக்கரேஷன்லாம் இப்படி தான் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்கீங்க. இதுவும் பாருதானா, இதில் ஓல் ஐடியாவும் பாருதானா. நாங்கள் இது என்ன பலூன் ஊதி ஒட்டி வச்சுருக்கோம் அவ்வளோதான். இது எல்லாம் பண்ணது நம்ம பாரோட ஐடியா மட்டும்தாண்ணா. சரி கேக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் பாரு வந்ததும் கிளம்புங்க. நான் உங்கள் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதையும் வீட்டில் கொடுத்துட்டு எல்லாரும் மாற்றிட்டு 7 மணிக்கு கரெக்டாக வந்துடுங்க. அம்மா அப்பா 7 மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்துடணும், சரியா? என்ன சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா? சூப்பர்ண்ணா, சூப்பர். உங்களுக்கு மட்டும் இல்லை, சித்தப்பா எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் போட்டு ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்தால் போதும். அண்ணா கேக் மட்டும் வச்சிடாதுங்கண்ணா, சாப்பாடும் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ண்ணா. சின்ன பொண்ணு கவலைப்பட, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? கேக் மட்டும் கிடையாது, நீ என்னென்ன வேணும்னு ஆசைப்பட்டு அது எல்லாம் இலையில இருக்கும், சரியா? சரிங்கண்ணா, சரி, அதானே எதிர்பார்த்தேன். பாரு சீக்கிரம் வாமா. அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? நான் இப்போ தான் வந்தீங்களா? ஆமாம் பாரு, இப்போ தான் வந்தேன். ஆமாம், இது என்ன பாரு இவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக பண்ணி வச்சுருக்கீங்க. நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இப்படி க்ரியேட்டிவாக போட்டு வைப்பீங்க அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது பாரு, நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூண்ணா. சரி, நான் எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு அந்த ஹாலில் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லோரும் அவங்கவுங்க பேர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு 7 மணிக்கு கரெக்டாக கிளம்பி வந்துடுங்க, சரியா பாரு? சரிண்ணா. சரி, உங்களுக்கு ட்ரெஸ் உண்டாண்ணா? ஆமாம், உங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக உண்டு. நாங்கள் மட்டும் போட்டு என்ன செய்ய போகிறோம்? எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக இருக்கிறது தான் ஜாலியாக இருக்கும், சரியா? சரிங்கண்ணா. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நம்ம ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷனும் வரல. ஆல்ரெடி டூருக்கு போகிறோம் சொல்லிட்டு டூருக்கு போக முடியல. அதே மாதிரி நம்ம ஃபேமிலி எங்கேயுமே யாருமே போகவே இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த பெரியப்பாவுக்கு வெட்டிங் டே, அதனால் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்க போகிறோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஆமாம் பாரு, எனக்கும் தான். பூமாரி வாடி, வீட்டுக்கு போகலாம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா. வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக மஜா பண்ணலாம்.
டேய் சும்மா இருடா, நான் பாரு கூட வந்துக்கிறேன். உன் கூட நான் வந்தேன்னா நான் வரமாட்டேன், நான் பாரு கூட வந்துக்கிறேன். முன்னாடி வந்தாண்ணா போனானான்ட்டு பாடி பாவி தோணிச்சிருக்குது. இன்னைக்கு முடி தர படிச்சு இழுத்துட்டு போயிடுவேன் நான். சதீஷு இப்படிலாம் பேசக்கூடாது தங்கச்சிக்கிட்ட, சரியா? தங்கச்சிக்கிட்ட சண்டைலாம் போடக்கூடாது. ஒழுங்காக பேசு தங்கச்சிக்கிட்ட. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. தங்கச்சி அப்போ மாதிரி தங்கச்சி மாமா வீட்டுக்கு போகலாம். அண்ணா இவன் உன் பிள்ளைய நக்கல் பண்ணுறானா பார்த்துக்கோங்க. சரி, நக்கலுக்கு நக்கல் எதுவும் பண்ண வேண்டாம். சரி, நீங்கள் பார்த்து எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. 7 மணிக்கு கரெக்டாக எல்லாம் அங்கே இருக்கணும், சரியா? சரிங்கண்ணா சரி, கண்டிப்பாக 7 மணிக்கு கரெக்டாக இருப்பாங்க. அம்மா அம்மா எங்கம்மா இருக்கா? சீக்கிரம் வாங்கி கொஞ்சம். இதோ வந்துட்டேன் அம்மா, கிச்சனில் தான் இருக்கேன். இந்த வந்துட்டேன். சொல்லுமா, என்ன விஷயம்? என்ன கையில் கட்டப்பையெல்லாம் வச்சுருக்குற? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அவங்க பெரியம்மா என்ன ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விட்டாங்களா? ஸ்நாக்ஸ் இல்லைம்மா, இன்னைக்கு நம்ம பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் கல்யாணம் நாள் இல்லை, அதனால சரணான எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது பை நிறைய உனக்கு, எனக்கு, அக்காவுக்கு, அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் இருக்குதுமா. ஆமாம்மா, அங்கே டெக்கரேஷன்லாம் செம்மையாக பண்ணியிருக்கோமா. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி நைட்டு நிறைய இருக்குதும்மா நம்மளுக்கு. இந்த புது ட்ரெஸ் போட்டு ஜாலியாக நம்ம அங்கே போகலாம்மா. 7 மணிக்கு அண்ணன் கரெக்டாக வர சொன்னாங்கம்மா. அப்பாட்டையும் சொல்லிகிட்டே சொன்னாங்க. எல்லோரும் கிளம்பி போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்மா. ஆமாம்மா 7 மணிக்கு அண்ணா கரெக்டாக அங்கே வர சொன்னாங்கம்மா. 8 மணி போல் கேக் வெட்டலாம் சொன்னாங்க. நம்ம 7 மணிக்கு நம்ம அங்கே போனால் தான் எல்லாரும் மெதுவாக போவாங்க. அதனால தான் அண்ணா 7 மணிக்கு கரெக்டாக வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்கம்மா. கிளம்பிருங்க சரியா? உங்களுக்கு இதில் ட்ரெஸ் இருக்குது, நான் ரூமில் வைக்கிறேன், எடுத்து போட்டுக்கோங்க சரிங்களாம்மா? சரி, இப்போ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எதுவும் வேண்டாமா? அம்மா எதுவும் வேண்டாம்மா, எல்லாம் இன்னைக்கு நைட்டு இங்கே சாப்பாடு ராஜ விருந்து மாதிரி செம்மையாக அண்ணா வைக்கிறாங்கம்மா. அங்கே தான் எனக்கு எல்லாம் சாப்பிட போகிறோம். அதனால் இப்போ நம்மளுக்கு எந்த சாப்பாடும் வேண்டாம், நீ கிளம்புனா மட்டும் போதுமா? சரி, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல. ஆமாம்மா, பின்ன எப்படி நம்ம ஃபங்க்ஷன் நம்ம ஃபேமிலி எல்லாம் இருக்க போகிறோம். லாஸ்ட்டாக டூருக்கு போகலான்னு இருந்தால் போக முடியல நம்மளால. இப்போ நம்ம ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருக்க போகிறோம், அதான் நம்ம ஜாலியாக இருக்குது. சரிம்மா சரி, உள்ள போங்க எல்லாரும். உள்ள போயிட்டு கிளம்புங்க. நான் அம்மாவும் அப்பா வந்ததும் கிளம்புறேன், சரியா? நீங்களும் கிளம்பிட்டு சீக்கிரமாக அங்கே போயிருங்க. அம்மாவும் அப்பாவும் 7 மணிக்கு வரோம், சரியா? சரிங்கம்மா சரி. அம்மா என்ன இங்கேயும் இல்லை, ஹால்லையும் இல்லை, கிச்சன்லேயும் இல்லை, எங்கே தான் போனாங்க? அம்மா எங்கம்மா இருக்கீங்க? நாங்கள் உங்களை எவ்வளோ நேரம் தேடுறது? இதோ வாரேன். இவ்வளோ நேரம் கிச்சனில் தான் நின்னேன். இப்போ தான் பின்னாடி போனேன். அதுக்குள்ளே வந்துட்டிங்களா? இந்த வாரேன். என்னடி சொல்லுங்கள், என்ன விஷயம்? எங்கம்மா போனேன்? நாங்கள் ஹாலில், கிச்சனில், ரூமில் எல்லாம் டேரக்ட் வந்திருக்கோம். நீ என்ன பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? அடியே, பாத்திரம் வளர்க்க போனேன்டி. அதான் சிங்க் இங்கே இருக்கலாமா, இங்கே வளர்க்க வேண்டியதானே, எதுக்கு வெளியே போகிறீங்க? அடியே, நம்ம வெண்ணி போட்டது அப்புறமா மீன் கறி வச்சது எல்லாமே நம்ம வெளியே அடுப்பில் தானே செஞ்சோம். அதனால் சரி அதை வந்து வெளியே கழுவிட்டு வந்துடலாம், உள்ளன்னா கறி ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கழுவ போனேன். அதுக்குள்ளே நீ வந்து கத்திட்டு இருக்க. ஆமாம், கையில் என்ன வச்சுருக்குற? இதுவாம்மா? சரண் உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையா? ஆமாம், சரண் சொல்லிட்டு தானே சதீஷை கூப்பிட்டு போனான். என்ன வாங்கி கொடுத்துருக்கான் அவங்க அண்ணன்? இதுவாம்மா, இதில் உனக்கு, எனக்கு, அண்ணனுக்கு, அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் இருக்குமா. பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் வெட்டிங் டே இல்லை, அதனால் அண்ணன் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு அங்கே தான். அதனால் நீ எதுவுமே பண்ண வேண்டாம்மா. ஆமாம்மா, இன்னைக்கு டெக்கரேஷன் நீ வந்து பாரு. நம்ம தங்கச்சி மாதிரி தான் 4 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காளுவோம்மா. அருமையே பண்ணியிருக்காளுவோம்மா. அதை பார்த்தீங்கன்னா நீயே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம்மா. அப்படி பண்ணி வச்சுருக்குறாள்வ. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ட்ரெஸ் ஆனால் எல்லா இடத்துக்கும் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஷார்ப்பாக 7 மணிக்கு அங்கே போகணும்மா. நாங்கள் வந்து இப்போவே கிளம்பி போயிடுவோம்மா. நீங்கள் வந்து 7 மணிக்கு கிளம்பி வந்துடுங்கம்மா. ஆமாம், ராணி அக்காவை இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பிள்ளைங்களும் சீக்கிரமாக அனுப்பி விட்டுட்டு நான் 7 மணிக்கு நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ கிளம்பி போகலாம். சரி, ட்ரெஸ் எடுத்துகிட்டு பெட்ரூமில் வச்சுட்டு போய் குளிச்சுட்டு கிளம்பி போங்க, சரியா? அம்மா பின்னாடியே வரேன், சரியா? சரிங்கம்மா ஜாலி. பைய குடிடி, நான் போய் முதல்ல என் ட்ரெஸ்ஸை பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. போடா போ, தர முடியாது பையில. நான் தான் ஃபஸ்ட்டு என் ட்ரெஸ்ஸை பார்ப்பேன், உனக்குலாம் ட்ரெஸ் தர முடியாது, போடா. இங்கே வேறு இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா என்கிட்ட அடி வாங்குவா. சரணானா உன்னை அங்கே அடிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் இன்ன வரைக்கும் நான் உன்னை அடிக்காமல் இருக்கிறேன். மரியாதையே பேக்கை கொடுத்துரு. போடா போ, நீ இப்படியே வந்து பேசிக்கிட்டே இரு, நான் எஸ்கேப் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே ஓடிட்டாளா? இவனை என்னத்தான் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விட்டு வைப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ நாளைக்கும் பார்த்துக்கிட்டே தாண்டா இருப்பேன். ஒன்றா என்ன எதுவுமே பண்ண முடியாது. இப்படி பேசாத, அப்புறம் என்கிட்ட அடி வாங்குவா நீ. சரி சதீஷ், இப்போ நீ கிளம்பு, சரியா? அம்மா 7 மணிக்கு அப்பா வந்துடுவாங்க. அப்பா வந்ததும் அப்பா கூட 7 மணிக்கு வந்துடுவேன், சரியா? சரிங்கம்மா சரி, அப்போ நான் கிளம்புறேன். ட்ரெஸ் எப்படி வாங்கி கொடுத்துருக்கான்னு தெரியல. சரி போட்டு போவோம். இன்றைக்கி ஒரு நாள் தானே, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம அன்றைக்கி என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா முடியல. இன்றைக்காவது கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம். இனிமேல் நம்மளுக்கு வீட்டில் எந்த வேலையும் இல்லை. அப்பாட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறமா நாமளும் கிளம்பி போவோம். அடியே
என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்காடி? சூப்பராக இருக்குடி, எங்களை விட உனக்கு அழகாக இருக்குடி. ஏய் பொய் சொல்லாதடி, உங்கள் ரெண்டு பேர் பாரு, உனக்கு பிங்க் கலர் சூப்பராக இருக்குது, அவளுக்கு க்ரீன் அண்ட் ஒயிட் சூப்பராக இருக்குது. எனக்கும் ஓகே தான், 3 ட்ரெஸ்ஸும் சூப்பராக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆமாம் பிரியா வெங்கடி, நம்ம நீ மட்டும் தான் வந்தால் பிரியாவை காணோம். அவள் அம்மா கூட வரேன்னு சொல்லிட்டாடி, அதனால தான் சரி நானும் உங்க கூட வாங்கி வந்துட்டேன். சரிடி, சரணா அவன் எங்கேன்னு தெரியலையே, கூப்பிடுடி. சரணண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? எங்களை வந்து பாருங்க. அண்ணா இதை வந்துட்டேன், எப்படி இருக்கீங்க? ஏய் உங்கள் 3 ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குப்பா. ஐயோ சரணா, அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்கண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. நீங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. ஆமாண்ணா சூப்பராக இருக்கீங்கண்ணா. ஆமாண்ணா கேக்கோட சாப்பாடுலாம் ரெடியாக இருக்காண்ணா? இவ ஒரு தின்னுருட்டி, எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க, இவன் என்ன பேசுறா பாரு, திங்கிறதுலே ரெடி நீ. எல்லா சாப்பாடும் ரெடியாக இருக்குது. சின்ன பொண்ணு நீ சொன்ன எல்லா சாப்பாடும் உனக்கு வாழையெல்லாம் ரெடியாக இருக்கும், நீ வந்து நல்லா சாப்பிடலாம் சரியா? சரிங்கண்ணா சரி. ஆமாம் பெரியம்மாவும் பெரியப்பாவும் கிளம்பிட்டாங்களாண்ணா? அவங்க 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. மணி இப்போ ஒரு 6:30 ஆயிடுச்சா. இனி எல்லாரும் வந்ததுக்கப்புறமா நம்ம கேக் வெட்டிடலாம் சரியா? சரிங்கண்ணா சரி. நாங்கள் ஏதாவது வேலை செய்யணுமாண்ணா? இல்லை இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லை, சதீஷ் பார்த்துட்டு இருக்கான், அது போதும். நீங்கள் வந்து உட்காருங்க, அது மட்டும் போதும் சரியா? சரிங்கண்ணா. அண்ணா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுண்ணா. ஏய் சதீஷ் அண்ணா, உன் ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. ஆமாம் சதீஷ் அண்ணா உன் ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு, அழகாக இருக்குது. இவனுக்கு எங்கே நல்லா இருக்குது, நம்ம சரண் அண்ணாவுக்கு தான் சூப்பராக இருக்குது.